வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிப்பி ஃப்ரை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அகலமான பவுலில் சிப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிப்பியில் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் போல் ஊற விடுங்க. அப்போ தான் அந்த சிப்பியில் இருக்க மண் எல்லாம் வெளியேறும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உடஞ்சிருக்க எல்லா சிப்பியையும் எடுத்துருங்க. சில சிப்பியில் இந்த மாதிரி நூல் மாதிரி அட்டாச் ஆகிருக்கும், அதையும் எடுத்துருங்க. நம்ம சுத்தம் பண்ண சிப்பி எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு 10 நிமிஷம் அதை வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் மூடியை திறந்து சிப்பி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சிப்பியோட வயிற்று பகுதியில் மண்ணும் இழுக்கும் இருக்கும், அதை தனியாக பிச்சு எடுத்துருங்க. ஒரு கடாயில் 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்ததெல்லாம் ஒரு மிக்சரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 கப் நறுக்கிய வெங்காயமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வேக வச்சு வச்சிருந்த சிப்பியையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலை,
1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 5 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தேங்காய் பால், கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிப்பி ஃப்ரை தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.